மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை. சரி, வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? சித்ரா. சித்ரா. சரி, என்ன விசேஷம் நடக்குது? 55 சரி, இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் என்ன ஓய்வு கொடுத்துட்டாங்க என்ன? ஆனா நாங்க கேள்விப்பட்டோம், டீச்சர்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஒரு ஆசிரியருக்கு அவருடைய ஆயுள் காலம் மட்டுக்கும் ஓய்வே இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன. இது வந்து உங்களுக்கு ஓய்வு தந்திருக்கிறாங்க, ஆனா நீங்க இன்னும் இன்னும் மாணவர்களை வளர்த்து விடணும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நீங்க வளர்த்து விட்ட மாணவர்கள் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணாங்க நீங்க போறது வெளியேறது இருந்துச்சு? கவலைப்பட்டது. சரி, இன்னைக்கு யாரோ உங்களுடைய இந்த 55வது பர்த்டேலையும் ஓய்வு தினத்துலையும் வந்து கூட இல்லையாமன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. நாங்க கொடுக்க முதல்ல யாரோட கேட்போம்ல, எதையுமே கொடுக்காம கேட்போம் முதல்ல. கெஸ் பண்ணுங்க. பிள்ளைகளாவும் இருக்கலாம், சொந்தக்காரராகவும் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ. மகளாக்கள் அங்க இருக்கிறாங்க கனடாவில். நீங்களும் போங்க, பக்கத்துல போங்க. சரி, அப்ப இன்னைக்கு அப்ப சரி, ஜோடியா பார்க்கதான் வடிவா இருக்கிறீங்க. ஒண்ணுயா தனியா பாக்குறத விட ஜோடியா பாக்க இன்னும் வடிவா இருக்கிறீங்க. ஸோ யார் அப்ப அனுப்பியிருப்பாங்க? வேற யாரும் தெரியல, அவை அனுப்பினமோ தெரியல. சரி, ஒரு கிஃப்ட கொடுப்போம். என்ன வெறுங்கையோட கதைக்கிறது சரியில்லை, அதால ஒரு கிஃப்ட கொடுப்போம். உங்களுக்காக அழகா ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டோட வந்துருக்கு. சரி, ஹெல்தியா இருக்கட்டும். வடிவா சும்மாவே உங்களுக்கு 55 சொன்ன ஒருத்தர் நம்ப மாட்டாங்க போல இருக்குது. ஆனா இருந்தாலும் இன்னும் இன்னும் ஹெல்தியா இருக்கட்டாம்னு சொல்லி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் பண்றதா சொல்லி யாரோ அனுப்பி இருக்கிறேன். யாரு அடியா கெஸ் பண்ணுங்க. சரி, பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அது 3 பேர் இருக்கணும் அதுலயும். சரி, 3 பேருண்டா யாரா இருக்கும் அதுக்குள்ள? சுவேகா. ஏன் அவ சொல்றீங்க? செய்யறவ மற்றாக்கள் அனுப்பியிருந்தா கோவிக்க போறாங்களே. சுவேகான பேரை மட்டும் சொல்லி இருக்கிறீங்க. மற்றாக்களுக்கு என்ன பேர்? அவ எங்க யாருன்னு சொல்லி பாப்போம். ஜீவிகா, டேனிகா. சரி, யாரா இருக்கும்? வடிவா யோசிச்சு சொல்லுங்க. டேனிகா இப்ப போயிருக்கிறா. அப்ப ஒருவேளை அவ இருக்கும்படி யோசிக்கிறீங்க. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்காக. பாக்ஸ் தான் கொஞ்சம் பெருசா போயிருக்கு பாருங்க. என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன இருக்கும்? ஓபன் பண்ண போது ஓச்சதும். சரி, பாப்போம். காசு கிடக்குன்னு. சரி, அதுக்குள்ள கொஞ்சம் கேஷ் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக. உங்களுக்கு பிடிச்சத நீங்க வேணுங்கன்னு சொல்லி. யாரப்பா இது? ஜீவி ஜீவி என்று பக்கத்துல நின்று கதைக்கிறது. லைன்ல இருக்கிறாங்களா? சரி, ஓகே. யாரா இருக்கும்? தெரியல. 3மே பொம்பளை பிள்ளைகளா? சரி, சந்தோஷமான விஷயம் என்ன. சரி, 3 பொம்பளை பிள்ளைகளும் இல்ல. மச்சாள் எங்க இருக்கிறாங்க? எங்க? ஜெர்மனோ. அப்ப வேற யாரப்பா? சரி, அப்ப இன்னும் கேக் கட் பண்ணல. என்ன நீங்க கட் பண்ணல? ஆக்கள் வர போல வெயிட் பண்றீங்க. இனி கட் பண்ண இனி நான் டீச்சர்ஸ் கொண்டு வந்து நீங்க அது ஆக்கள் எல்லாரும் வர கட் பண்ணுங்க. நாங்க ஒரு கேக் கொண்டு வந்துருக்கிறோம். இந்த அனுப்பின ஆக்கள் இந்த கேக்க கட் பண்ணுவோமா? முதல் கட் பண்ணுவோமா? சரி, அப்ப சொல்லுங்களேன், யார் அந்த கேக் கட் பண்ணி ஒரு ஆசிரியர்கிட்ட இவ்வளவு நாள் எத்தனை பிள்ளைகளை கேள்வி கேட்டிருப்பீங்க. தாங்களே நடக்குது டிஸ்கஷன் 2 பேரும். இவ்வளவு நாளும் எத்தனை பிள்ளைகள் என்ன பாடம் நீங்க டீச் பண்றீங்க? பிடி. அப்ப அடியும் விழுந்துருக்கு விளையாட்டு டைம்ல. சொல்லக்கூடாது, சொன்னா தெரிஞ்சு. இன்னைக்கு அதுவும் இவ்வளவு நாள் என்னட்ட நான் தான் பிள்ளைகள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்பேன். இவ்வளவு நாளைக்கு பிறகு என்னைய வந்து இன்றைக்கு கேள்வி கேட்கறாங்க. அது ஓய்வு நாள்லேன்னு சரியா சொல்லாட்டிக்கு வர கஷ்டமா போய்வேனே. சரி, இன்னைக்கு வந்து 55th ஹாப்பி பர்த்டே.
அம்மான்னு சொல்லி கேக் வந்திருக்கு. அம்மான்னு வந்திருக்கு. அப்ப யாருன்னு சொல்ல போறீங்க? 3 பேரும் சேர்ந்து நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல. சரி, யாராவது கதை கேக்கல உங்களுக்கு லைட்டா எதுவும் க்ளூ தட்டின மாதிரி சொல்லல. ஒரு விஷ் பண்ணிட்டாங்க 3 பேரும். அப்படியா? 3 பேரும் விஷ் பண்ணிட்டு வடிவா யோசிச்சு சொல்லுங்க. கேளுங்க, நீங்களே கேளுங்க. ஆறு செஞ்சது நீங்களே கண்டுபிடிங்க. கேளுங்க கண்டுபிடிங்க. மூணு பேரும் தானே பிள்ளைகள். அம்மான்னு தானே கேக் வந்திருக்குது. சரி, கண்டுபிடிங்க. உங்கள்ட்டே விட்டாச்சு. 7 மணி 3 பேர்ல 2 நீங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. 3 பேர்ல ஒரு ஆள் தான். 3 பேர்ல ஒரு ஆள்னு சொல்லி போட்டுங்க. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் சொல்லுவோமா? அப்ப யாருன்னு சொல்லி சொல்லுவோமா? ஜீவிதான். இதுல யாரு ஜீவின்றது? யாரு அவங்க? அதே ஜீவிதான் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லாம. சரி, ஜீவி மட்டும் இல்ல, உங்களுடைய மகள் ஜீவி, அவரோட கணவர் வசந்த், உங்களுடைய பேர பிள்ளைகள் மெர்வின், ஷெர்வின் பிரான்ஸ்ல இருந்து அன்பாக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. சந்தோஷமா? சரி, என்ன சொல்ல போறீங்க ஜீவிக்கு? என்ன சொல்ல போறீங்க? அப்படியே லைன்ல பார்த்து சொல்லிடுங்க. என்னவா அடிக்கடி சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா இப்படி ஜீவிட்டையும் ஹஸ்பண்டையும் இருந்து? சரி, எத்தனையாவது மகளா? மூத்தவ. சரி, நாங்க எங்கேயாவது போனா பொதுவா மூத்த பிள்ளைய தான் முதல் சொல்லுவிடும். ஆனா அன்னைக்கு நீங்க அடுத்தடுத்த ஆக்களை சொல்லி இருக்கீங்க. அதால அவ சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு உங்களுக்காக ஜீவி அன்பாக அனுப்பி இருக்கிறா. அப்ப சுயகாட்ட சொல்லுவோம், இதை மாதிரி டபுள் மடங்கு அனுப்ப சொல்லி. என்ன? சரி, நீங்க இப்போ ஹாப்பியா இருக்கணும். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றது ஜிவி ஃபேமிலி சார்பாக ஓய்வூதிய நாள் வாழ்த்துக்களையும், நீங்க ஓய்வு பெறீங்க அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லட்டாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஜிவியோட கேக்க எல்லாரும் தந்த, எல்லா 3 பிள்ளைகளும் தந்த கேக்கான்னு நினைச்சு வெட்டிடுவோம். ஏன்னா அதெல்லாம் அம்மா அடிச்சிருக்குது. சோ 3 பிள்ளைகளுமே கொடுத்த கேக்கான்னு நினைச்சு வெட்டிடுவோம். என்ன? சரி, ஊதிட்டு Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Amma. Happy birthday to you. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாங்க சாப்பிடுங்க. இது வந்து பிள்ளைகள் கொடுக்குற கேக்கா? சரி, ஸ்பெஷலி ஜீவி அண்ட் உங்களுடைய மருமகன் வசந்த், மெர்வின், ஷெர்வின், அவ்வளவு பேருடைய அந்த அன்பான கேக்ஸை வந்து நீங்க இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ சந்தோஷமா? அவங்ககிட்ட பரிசெல்லாம் கிடைச்சு என்ன சொல்ல போறீங்க ஜீவி குடும்பத்தார்?
இன்னும் இதே வேலை நீண்ட காலம் சந்தோஷமா பிள்ளைகளோட வாழணும் ஆண்டவனை சரி, உங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் அவைக்கு இருக்கு. ஜீவியாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணுமா, மிஸ் பண்ணிடுமா இந்த தருணத்துல உங்களோட பக்கத்துல இல்லை என்று சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள், ஹாப்பியா இருங்க. உங்களுடைய ஓய்வு காலமும் சிறப்பாக அமைய வேணும். மோதிட்டு சரி, வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், உங்களுடைய ஓய்வு காலம் சிறக்கணும் என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் போயிட்டு வரோம். தேங்க்யூ.